ரொம்பவே ஹெல்த்தியான கேழ்வரகு அடை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம பயன்படுத்த போகிற மாவு கடைகளில் ரெடிமேடாக கிடைக்கிற பேக்கெட் மாவு பயன்படுத்த வேண்டாம். வீட்டிலையே இப்படி அரைச்சி வச்சுட்டோன்னா இது மட்டும் இல்லாமல் நிறைய வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் நம்ம இதில் பண்ண முடியும். இப்போ குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த மாவு நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இது இல்லாமல் நம்ம பாரம்பரிய அரிசி வகைகளையும் இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். தானியங்களையும் இதே மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது குறிப்பிட்ட அளவு ரேஷியோ இந்த ராகி மாவில் சேர்த்து நம்ம அடை பண்ணும்போது குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் அவங்களுக்கு பிடிக்கும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் சாப்பிட நம்ம கொடுத்துடலாம். ரொம்ப எனர்ஜி பூஸ்டராக இருக்கும். அடுத்தடுத்து இதில் விதவிதமான ரெசிபிஸ் பண்ணுற வீடியோக்கள்லாம் ஒன் பை ஒன்னாக அப்லோட் பண்ணுறேன். அதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த 2 கிலோ கேழ்வரகு நான் ஒரு 7 வாட்டிக்கு மேலே கழுவியிருக்கேன். சுத்தமான கேழ்வரகு தான், இருந்தாலும் அதில் உமி தூசி கொஞ்சம் நிறைய இருக்கும். நம்ம ஒரு 7 வாட்டி அந்த மாதிரி கழுவும் போது நல்லாவே சுத்தமாயிடும். சுத்தமான இந்த கேழ்வரகை ஒரு 2 மணி நேரம் அளவுக்கு நம்ம ஊற விட்டுறலாம். ஏன்னா ஊறினதுக்கப்புறமா முளைக்கட்ட வச்சாதான் அது நல்லாவே முளைச்சி வரும். 2 மணி நேரம் ஊறின இந்த கேழ்வரகை எடுத்து கீழே ஒரு பாத்திரம் வச்சு மேலே ஒரு ஓட்டச்சட்டி இருந்தாலும் வைக்கலாம். அப்படி இல்லைனா சாதாரண ஒரு சட்டியில் நம்ம ஒரு துணியில் இந்த மாதிரி ஃபுல்லாக பேக் பண்ண மாதிரி வச்சுட்டோன்னா 1.5 நாள் வரைக்கும் அதை அப்படியே மேலே ஒரு வெயிட் வச்சு வச்சுட்டோன்னா கேழ்வரகு ரொம்ப சின்ன தானியங்கிறதுனால சீக்கிரமாகவே முளைக்கட்டி வந்துடும். 1.5 நாள் வரைக்கும் முளைக்கட்ட வச்சாலே போதும். இதை நம்ம வெயிலில் எடுத்து காய வச்சிடலாம். உங்களுக்கு இதில் தெரியும் வெள்ளை வெள்ளையாக இருக்கிறது அது எல்லாமே முளைக்கட்டி வந்தது. இன்னும் அதிகமான நாட்கள் முளைக்கட்ட வச்சோன்னா இது ரொம்ப சின்ன தானியம்னால அந்த முளைக்கட்டி வந்ததெல்லாம் சீக்கிரம் காஞ்சிரும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வெயிலில் நல்லா காய வச்சு இப்படி மாவாக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்த இந்த மாவை ஒரு இரும்பு கடாயில் நல்லா வறுத்துட்டு ஆறுனதுக்கப்புறமா மூடி போட்டு எடுத்து வைக்கணும். ஈரத்தோடு மூடுனா சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு சின்ன கடாய் வச்சுட்டு அதில் கடலெண்ணெய் ஜீரகம் போட்டதுக்கப்புறமா நம்ம காஞ்ச மிளகா தேங்காய் வெங்காயம் போட்டு அதுக்கு தேவையான வதங்குறதுக்கு தேவையான உப்பு போட்டிருக்கோம். இதில் நம்ம கழுவி வச்சுருக்க முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். இந்த முருங்கைக்கீரை ஒரு நிமிஷம் வதங்கினாலே போதும். ஒரு நிமிஷம் அளவுக்கு இது நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது நம்ம முளைக்கட்டி ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க மாவுலேருந்து 2 கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கிறோம். அரை கப் அளவுக்கு நம்ம பாரம்பரிய அரிசி பொடி பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கிறோம். அதுலேயும் பாதி அளவு 1/4 கப் அளவுக்கு நவதானியங்கள் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு இதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். உப்பை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்க முருங்கைக்கீரை அந்த ப்ரிப்பரேஷனை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து மாவோடு சேர்ந்து நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். இப்படி மாவும் கீரையும் நல்லா ஒன்று சேர கலந்து கொடுக்கணும். அதுக்கப்புறமா வெதுவெதுப்பான கை பொறுக்கிற சூடில் இருக்கிற மாதிரியான கொஞ்சமாக தண்ணி விட்டு விட்டு இதை பிணையணும். அப்படி தண்ணி விட்டு பிணையும் போது நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு அது வந்ததுன்னா சரியாக இருக்கும். இது பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம், ரொம்ப கஷ்டமான ரெசிபி கிடையாது. இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி 1 பை 1 இதே மாதிரி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான இந்த முருங்கைக்கீரை முளைக்கட்டிய கேழ்வரகு அடை கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம இந்த மாவு சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொண்டு வந்துட்டோம், உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ நம்ம இதை ஒரு இரும்பு தவாவில் கொஞ்சமாக கடலெண்ணெய் விட்டு அதுக்கு மேலே இதை அடை மாதிரி நம்ம தட்ட போகிறோம். தட்டும் போது இரும்பு தவா இருக்கிறதுனால ரொம்ப சூடு அதிகமாக இருக்கும். அதில் கைப்பற்றாமல் தண்ணியை தொட்டு தொட்டு இப்படி பண்ணோன்னா நல்ல மெல்லிசான அடை கிடைக்கும். இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மூடி போட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் 1 மினிட் வெந்தால் கரெக்டாக இருக்கும். ஏற்கனவே நம்ம மாவை அரைச்சிட்டு வந்துட்டதுக்கப்புறமா வறுத்து வச்சுருக்கோம். திருப்பி இந்த மாவு பிணையும் போதும் நம்ம சுடு தண்ணியை விட்டு பிணைஞ்சிருக்கோம். இதனால் இதை நம்ம 1 நிமிஷம் அளவுக்கு
ஒரு சைடும் இன்னொரு 1 நிமிஷம் அளவுக்கு இன்னொரு பக்கமும் வேக வச்சாலே இது சரியாக இருக்கும். நல்ல கிறிஸ்பியான டேஸ்டியான அடை நமக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான அடை ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ண மறக்க வேண்டாம். தேங்க்யூ.